ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஆர்டி சேனல். இன்னைக்கு டே 19. ஃபிக்மாவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோட்டோடைப்பில் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதோட ட்ரிகரிங் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டி ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நன்னில் இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன் அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாமல் வருது அப்படிங்கிறது வந்து நன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே. அண்ட் தென் ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா, நேவிகேஷன் டு அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா, கரண்ட் ஸ்க்ரீனில் இருந்து வேற ஒரு ஃப்ரேமுக்கு போகிறது. அப்படி தானே? இப்போ வந்து நம்ம மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே ஜென்ரலாக அப்படி தான் இருக்கும். நேவிகேஷன் டூனா இப்போ இங்கேருந்து இங்கே நேவிகேட் ஆகியிருக்கா, அதுதான் வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஃப்ரேமுக்கு போகிறது தான் வந்து நேவிகேஷன் டூ அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் தென் இது சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வராத ஆப்ஷன். அண்ட் தென் பேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு திரும்ப போகிறது. இப்போ நான் இங்கேயே வந்து பேக் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருந்து ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு வந்து திரும்ப போகிறது. ஓகே, இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் டு அப்படின்றது. இப்போ என்னென்னா, சேம் ஸ்க்ரீனில் இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷனுக்கு ஸ்க்ரோல் ஆகும். இந்த ஸ்க்ரீன்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷன் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்க்ரீன்லேயே நம்மளுக்கு நிறைய செக்ஷன் இருக்கும். இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். அந்த இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகும். அதுதான் வந்து ஸ்க்ரோல் டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இப்போ ஒரு மெனு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெனு அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெனு செலெக்ஷனுக்கு ஸ்க்ரோல் ஆகும். அதாச்சும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கும். ஓகேவா? அதாச்சும் ஸ்க்ரோல் பண்ணி வந்து காமிக்கும். அதுதான் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வேணால் அதில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதில் நான் வந்து இங்கே வந்து ஸ்க்ரோல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இப்போது இதை வந்து நான் வந்து ஃப்ளோ பண்ணி பார்க்குறேன். அங்கே மட்டும் தானே ஃப்ளோ கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே மட்டும் ஃப்ளோ இருக்குது. எங்கேயும் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. எஸ், நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன வருது அப்படின்ட்டு. எஸ், நீ இங்கே கிளிக் பண்ண அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, பேஜ் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அதுதான் ஸ்க்ரோல். இந்த ஸ்க்ரீன்லேருந்து இங்கே போகும்போது ஒரு ஸ்க்ரோலிங் அனிமேஷனோட போகிறது தான் வந்து ஸ்க்ரோல். அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னால் வேறு என்னெல்லாம் இருந்துச்சு நமக்கு. எஸ், வேறு வந்து நம்மளுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, ஓப்பன் லிங்க் இருந்தது. அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுறது தான் வந்து ஓப்பன் லிங்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது சப்போஸ் நம்ம இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கெட் ஐட்டம்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுறது, ஏதாச்சும் க்ரோம் இல்லை ப்ரௌசர் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஓப்பன் லிங்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இது இல்லை, ஆக்ஷன். இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த 3 பார்க்கலாம். ஓகேவா? இது 3 விட்டுருக்கோம். டே 20 வந்துடும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஓப்பன் ஓவர்லே அப்படின்னா என்ன அப்படின்னா, பாப்அப் இல்லைன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஆட் டு கார்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி தானே? ஏன் அப்படின்னா கன்ஃபார்மாக அப்படின்னு வந்து நம்மளுக்கு கேட்கும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் ஓவர்லே அப்படி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோஸ் ஓவர்லே அப்படின்னா என்னென்னா, ஓப்பன் அதாச்சும் அந்த பாப்அப் வந்து ஓப்பனே வந்து ஆகாது. அதுதான் வந்து க்ளோஸ் ஓவர்லே அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் தென் ஸ்வாப் ஓவர்லே அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஓவர்லே சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓவர்லே ஓப்பன் பண்ணும். அதாச்சும் இப்போ நம்ம சைன்இன் பண்ண போகிறோம் அப்படின்னா, சைன்இன் முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக லாகின் போவோம். அதான் ஒரு பாப்அப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு நியூ பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். அதான் இதுக்கடுத்து அது ஸ்வாப் பண்ணும்.
அதுதான் வந்து ஸ்வாப் ஓவர்லே அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே. அண்ட் தென் செட் வேரியபிள் மோடு, கண்டிஷனல், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ கைஸ், இதிலிருந்து இந்த வீடியோவில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரிகர், ஆக்ஷன்ஸ் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு குட் யூஐ அண்ட் யூஎக்ஸ் வந்து எப்படி பண்ணுறதும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் இன்ட்ராக்ஷன்ஸோட ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் தென் அதில் இந்த 3 வந்து விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்ல லேர்ன் வித் ஆடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.